என்ன இது? பைங்கிளி பசுமை நிறத்தில் இல்லாமல் பிங்க் நிறத்தில் இருக்கிறது. சார், வைரமுத்து சார் பேசுறீங்க? ஆமா, வைரமுத்து சார் மாதிரி நான் மேடையில் நடிச்சு காட்டினேன். அத கலாகேந்திரா கோவிந்தராஜன் சார் பார்த்தாரு. அவர் தான் என்ன பாலச்சந்திரத்தை கூட்டு போய் சேர்த்தார். இதான் அந்த கதை. ஓகே, நீ அந்த சாதா கதையை அப்படி படி. நான் அத கவிப்பேரரசு வைரமுத்து சார் ஸ்டைல்ல சொல்றேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பி. ஒரு ஊர்ல புழுதி படிந்த ஒரு கிராமத்தில் ஒரு ஆயா அரச மரத்தடியில ஆமை வடை சுட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு யவ்வன கிழவி வடை சுட்டு விற்று வந்தாள், காசு பெற்று வந்தாள். அந்த வடைய எப்படியாவது திருடிடணும்னு மரத்து மேல ஒரு காக்கா வந்து உட்கார்ந்துச்சான். அந்த கந்தக வடையை கவர்ந்து செல்ல அங்கே வந்தது ஒரு கார்மேக காகம். ஆயா அத பத்தி தெரியாம வடைய சுட்டு போட்டுக்கிட்டே இருந்துச்சான். பாட்டிக்கு மட்டும் கார்மேக காகத்தின் கள்ள எண்ணம் தெரிந்திருந்தால் அவளது கல்லறை பூக்கள் கூட அவளுக்காக கண்ணீர் சிந்தி இருக்காது. ஆயா அசந்த நேரம் பார்த்து காக்கா வடைய தூக்கிட்டு போயிடுச்சா. பாட்டி பாராத சமயம் அந்த கார்மேக காகம் சந்தன மின்னல் போல் வாய்ந்து அந்த கந்தக வடையை கவர்ந்து சென்றது. மரத்து மேல போய் உட்கார்ந்துக்குச்சான். விதைக்குள் இருந்து வந்த விருட்சம் அங்கே வளர்ந்து நின்றது பல வருஷம். அதன் சுந்தர கிளைகளில் சென்று அமர்ந்தது அந்த சொப்பன காகம். அப்ப திடீர்னு அங்க ஒரு நரி வந்துச்சான். பூவுக்குள் பூகம்பம் போல் புறப்பட்டு வந்தது ஒரு நரி. அந்த நரி நர்த்தக நரி, நாலடியார் நரி, நீதி அறிந்து போதி சொல்லும் போதி மரத்து சாதி. ஒரு நரிக்கு இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன். காக்கா வச்சிருந்த வடைய பார்த்துச்சான். கார்மேக காகம் வைத்திருந்த வடையை அந்த நரி பார்த்தது, உடல் வேர்த்தது. அந்த வடைய எப்படியாவது திங்கணும்னு திட்டம் போட்டுச்சான். அந்த ராஜ வடையை அபகரிக்க அதன் நந்தவனத்து மூளை நாச வேலை ஒன்று செய்தது. நரி காக்கா பக்கத்துல போச்சான். நரி அதுவாக சென்றது, காகம் இருந்த மரத்தடியே மெதுவாக சென்றது. காக்கா இதை கவனிக்கல. ஆனால் அந்த கார்மேக காகமோ இச்சக அழகியாகிய எச்சம் கூட போட மறந்து அந்த வீரிய வடையை தனது நேரிய விரலுக்கிடையே வைத்து அதன் கூர்மையை சோதித்துக் கொண்டிருந்தது. நரி சொல்லிச்சான், காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு. நரி பகர்ந்தது, ஓ உலக அழகியே, உள்ளூர் மோனாலிசாவே, நகராட்சி பூங்காவுக்கு நுழைந்த நமிதாவே, என் அந்தரப்புறத்துக்குள்ள அத்துமீறி நுழைந்த அசிரே, தீவுத்திடலுக்குள் திடும்ம நுழைந்த